பிக் பாஸோட 34வது நாள் இன்னைக்கு சனிக்கிழமை விஜய் சேதுபதி வர நாள். இன்னைக்கு என்ன திருவிழாவா இருக்கும் இல்லையா? வாங்க போய் பார்க்கலாம் என்ன திருவிழான்னு சொல்லிட்டு. எல்லாரும் ரொம்ப நல்லா அழகா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. சரி, பிரஜன், கம்ருதீன் அண்ட் பிரவீன் வந்து ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் இவங்க பண்ண சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தராக கேட்குறாங்க. சாண்ட்ரா நீங்கள் எவ்வளோ பயந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பல சாண்ட்ரா சொன்னாங்க, அதான் எல்லாருக்கும் பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஏன் பயந்தனா, குழந்தைங்கெல்லாம் பார்க்குறாங்க, எதனா ஆகிட போதும் அப்படின்ற மாதிரி பயந்துன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி வினோத்தை கேட்கும்போது எதுக்கு தான் அந்த சண்டை போட்டாங்கன்னு தெரில. கம்ரு நான் எவ்வளோ தடுத்தேன். சரி, நீங்கள் ஏன் கம்ரு தடுத்தீங்க? மீதி பேர் தடுத்துக்கலாமே. இல்லை கம்ருக்கு எதனா ஆகிடுமே, இல்லை கம்ருக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பான். சரி, மீதி பேர்லாம் அந்த பிளேயராக தெரியலையே அவனுக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வினோத்தை கேட்குறாப்புல. நீங்கள் இன்னும் வந்து இந்த 5 வாரத்தில் இன்னமும் வந்து ஒருத்தருக்காகவே ஆடுறீங்க. இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி ஆடணும் வினோத்து, புரிஞ்சுதா இல்லையான்ற மாதிரி விஜய் சேதுபதி முதல்ல வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு வினோத்தை. கனியை கேட்கும்போது வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன், அவரோட மாற்றி மண்டி கிண்டி போனதுக்கு போகிறாங்களோ அப்படின்னு நம்ம தான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி வந்து திவாகர், நீங்கள் என்ன சொல்லுங்கள் திவாகர். திவாகர் வந்து ஏதோ பேசியிருந்தார். இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் பேசினே இருக்காதீங்க, வளன்னு பேசாதீங்க திவாகர். வளன்னா எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் பண்ணுறது எல்லாமே வளவலம் தான் இருக்குது, தயவு செஞ்சு வளவலாம் பேச, என்ன ஸ்ட்ரைட்டாக மேட்ரை சொல்லுங்கள் அப்படின்னும் போது திவாகர் சொல்கிறார், இது கம்ரு வந்து ஃபைட் பண்ணக்கூடாது, நான் தான் வந்து லேடிஸ் ஃபுல்லாக நின்றுந்தாங்க, நான் தான் போய் நின்று தடுக்க பாடுறேன். ஏன்னு கேட்டால் வந்து அவருக்கு ஒருவேளை ரெட் கார்டு கொடுத்துட்டா என்ன வருது, அந்த ஸ்டேஜ் தான் இருக்கிறார் அவர் அப்படின்ற மாதிரி பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. திவாகர் பயந்ததும் வந்து வினோத் பயந்தது ஒன்று தான். ஏன்னா கம்ரு ஏற்கனவே வந்து ஏடாகூடமாக பண்ணிட்டாப்புல. இந்த தடவை ஏடாகூடம் பண்ணால் வந்து கண்டிப்பாக ரெட் கார்டு தான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாப்புல. ஏன்னா அந்த துஷார் கூட ஒரு ஃபைட் நடந்துச்சு, அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த சமயம் வந்து அதனால் அப்படி ஆகிடுமோன்ற ஒரு பயம் வந்துச்சு எல்லாருக்கும். பாரு, நீங்கள் எங்கே இருந்தீங்க பாரு, என்ன ஆச்சு சார்? அந்த நேரம் பார்த்து நான் குளிக்க போயிட்டேன் சார், நல்ல வேலை சார், நான் இருந்ததுனா என்ன? ஆமாம், நீங்கள் இருந்தீங்கன்னா தான் வேற மாதிரி ஆயிருக்குமே, நீங்கள் என்ன பயந்துட்டீங்களா? நான் இல்லாத டைமில் யார் பிரச்சனை பண்ணுறது பிக் பாஸ் ஹவுஸில் அப்படின்னு தானே பார்த்தீங்க அப்படியே பாரு சிரிக்கிறாப்புல. பாரு, என்ன பண்ணியிருப்பீங்க? நான் தூக்கி பிரிச்சிருப்பீங்களா? ஒருத்தர் 3 பேரையும் வந்து தள்ளியிருப்பீங்களா, பிரித்து அமைச்சிருப்பீங்களான்னு கேட்டு விஜய் சேதுபதி கலாச்சி விட்டுருக்காப்புல. திவ்யா, நீங்கள் சொல்லுங்கள் திவ்யா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திவ்யா? இல்லை சார், கான்வர்சேஷனாகவே இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், அதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், கான்வர்சேஷனாகவே இருக்கட்டும் அப்படி தான் பேசுகிறேன் நான். ஓ அப்படியா திவ்யா, சரிங்க திவ்யா அப்படின்ட்டாப்புல. 3 பேரை எழுந்து வந்து எல்லாருக்கிட்டையும் நடந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாப்புல. இவங்க நடந்ததை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒன்று சொல்ல போய் திருப்பி வந்த விஜய் சேதுபதி, என்னப்பா நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க, என்ன நடந்தது, எதுக்கு நடந்தது, அதை சொல்லுங்கள். விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாப்புல, இது நடந்ததுக்கும் பிக் பாஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டாப்புல. இவங்க வந்து பயந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திவ்யா வந்து இந்த மாதிரி ப்ராங்க்ன்ற பேரில் பண்ணவங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க, கம்ருதீன் வந்து பார்த்து மறைச்சுட்டு இருக்காரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. ஆக்சுவலாக அது உண்மையாக தெரியாது, நான் கூட சும்மா நினைப்பில் சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்து ஒருவேளை கம்ரு வந்து ஒர்க் பண்ண ஒருத்தவங்களை வந்து நான் வந்து ரொம்ப விரும்பினேன்னு சொன்ன ஆள் ஒருவேளை அவங்க இவங்களா தெரியல, பட் இவங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்குதா, பொறுத்திருந்து பார்க்கலாம், உண்மை வெளில வரும். ஒருவேளை ஆதிரை இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் இவங்க தானா இல்லையான்றது. ஆதிரையும் இல்லை, அது உண்மை யாருன்னு சொன்னால் தான் தெரியும், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாப்புல, 3 பேரையும் கூப்பிட்டு கீழே கிடிச்சிட்டாப்புல. சத்தம் போடக்கூடாதுன்னு தான் சொல்லி அனுப்பிச்சேன், இங்கே வந்து சத்தமாக சண்டை போடுற மாதிரி ஒரு ப்ராங்க் தேவையா? ஒரு ப்ராங்க்ன்றது இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் ப்ராங்கை வேறு விதமாக கொண்டு போயிருக்கணும், இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு, பிக் பாஸ்க்கும் எங்களுக்கும் எந்த உடன்பாடும் கிடையாதுன்னு சொல்லவும் எல்லாரும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது சரியில்லைன்னு சொன்னாங்க. வினோத்தில் வந்து கம்ருதீன் அடிக்கவே வந்துட்டாப்புல. சரி, அதெல்லாம் இப்போ வந்து சுபிக்ஷா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சுபிக்ஷா வந்து இது எனக்கு உடன்பாட்டே கிடையாது சார், எனக்கு சரிப்பட்டே வரல சார். அப்படியா, ப்ராங்கை வேறு மாதிரி எடுத்துக்கணும், அப்படியா சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி என்ன பண்ண சுபிக்ஷா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணிவிடுங்க சுபிக்ஷா, நான் பார்க்கணும் அப்படின்ட்டாப்புல. ஓகே சார் சுபிக்ஷா சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க. வினோத் என்ன பண்ண எமோஷன் ஆகிட்டு, எனக்கு எதனா உருட்டுக்கட்டை தான் அமுச்சு விடுவோம் சார், இவங்க வந்து தூங்கும் போது டபா ஆச்சு, வினோத்தே இதெல்லாம் தப்பு, இது தப்புப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் சரிப்பட்ட வராத விஷயம், அவங்க ஒன்று பண்ணுறாங்க நீங்களும் அதே மாதிரி பண்ணுவீங்களான்ற மாதிரி விஜய் சேதுபதி ஏற்கனவே ஓட்டவாய் வினோத்தை திருப்பி எங்கேயும் ஓட்டவாய் ஆக்கிட்டாப்புல. கெமி வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து கனியும் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் கனி, சரியாக பேச மாட்டீங்க, நீங்கள் ஏதோ சுகர் தூண மாதிரி எதை பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி தொடர்ந்து வந்து கனியை வந்து கலாச்சிட்டே இருக்கிறாப்புல. கனி சொல்கிறாங்க, நீங்களாம் அந்த ஒரு வக்கீல் ஆகிட்டணுங்க, நீங்கள் எப்படி நீங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து விசாரிச்சிருந்தாப்புல. கனி பேசும்போது பாரு ஒரு லுக் விட்டாங்க, என்னையா இது ஒரு லுக்கு, எடா கனி நீயா இது அப்படின்ற மாதிரி லுக் விட்டாங்க. பார்க்கும் போது எனக்கு வந்து சிரிப்பாக அது, உங்களுக்கு சிரிப்பாக தான் தெரியல எனக்கு. கனி பக்கத்தில் பாரு நிற்க, ரைட் சைடில் பாரு, லெஃப்ட் சைடில் வந்து திவ்யா.
கனி இப்போ தான் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 பேரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருக்கிட்ட வந்து நிறைய கொஞ்சம் நல்லா பழகிக்குங்க. நீங்கள் 2 பேரோட காம்போ நல்லா இருக்குன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறார். ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு கனி இப்படி பண்ணி வணங்க வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரேக்கை விட்டு விஜய் சேதுபதி இப்படி ஓரம் போ. திவாகர் என்ன பண்ணுறாரு, சாண்ட்ரா கிட்ட, அக்கா இது வந்து ஒரு வேளை வந்து ஃபேக்காக இருக்கலாம், அவங்க ஒரிஜினலாக சண்டை போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு ப்ராங்க்னு சொல்லிட்டு மாற்றி பேசியிருப்பாங்க, வெளியில் பேர் கட்டுறக்கூட இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்டத்துக்கு கதை கட்டுறாரு. அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த விஜய் சேதுபதி வந்தார், உள்ளே வந்து எல்லாரும் உட்காருங்க, திவாகர் நீங்கள் நில்லுங்க. திவாகர் என்ன சொன்னீங்க நீங்கள்? சாண்ட்ரா என்ன சொன்னார் அண்ணன்? இல்லை அவர் வந்து இது வந்து நீங்கள் நடந்தது எல்லாமே வந்து ஒரிஜினல் நடந்திருக்கோம், அவங்க ப்ராங்கை நம்மக்கிட்ட மாற்றி சொல்கிறாங்க, ஷோவோட பேர் கெட்டு. அப்படியா திவாகர், எப்படி கண்டுபிடிச்சிங்க திவாகர்? சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. எங்கே திவாகர் நீங்கள் வந்து என்ன அருமையான ஒரு வேலை பண்ணீங்க திவாகர், சூப்பர் திவாகர் சொல்லிட்டு சொல்ல, கம்ரு சொல்லுங்கள் அது ஒன்று, சாரி சார், சாரி கம்ரு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க கம்ரு. என்ன சொல்கிறாரு, கம்ருவோட ஆக்டிங்கை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வந்து ஒரிஜினல் தான், அது ப்ராங்க் இல்லைன்னு சொல்கிறாப்புல. இந்த திவாகருக்கு என்ன தான் பண்ணுறது, அது இஷ்டத்துக்கு பேசிக்கணும், இஷ்டத்துக்கு உட்காந்துருக்கு. நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் திவாகர் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாப்புல. ரொம்ப காலான விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்புல, இப்போ சாண்ட்ரா நீங்கள் வந்து பிரச்சனை நம்பாதீங்க, திவாகரை நம்புங்க, அவருக்கு தான் எல்லாமே தெரியும், அவர் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாப்புல. திவாகர் வந்து வணக்கம் சார், தேங்க்யூ சார், இந்த அடக்கம் தான் திவாகர் உங்களை எங்கேயோ கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறாப்புல. சரி ஒயில்டு கார்டு 4 பேர் உள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்களாம் எங்கே 4 பேர் உக்காருங்கன்னா 4 பேர் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நீங்களாம் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சபரி வந்து எழுந்து பேசுகிறாப்புல. என்னன்னு சொல்கிறாருன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறது 4 பேரும் சுத்தமாக சரி கிடையாதுங்க, அமித்லாம் கத்தாத சொல்லிட்டு கத்தின்னு இருக்காப்புல. பிரஜன்லாம் இப்படி வந்தார், அப்புறம் இப்படி ஆகிட்டாரு, சாண்ட்ராலாம் எப்படின்னே தெரில, திவ்யா வந்து கத்திட்டே இருக்கிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. பிரஜன் அண்ணான்ட்டார், நீங்கள் பிரஜன் அண்ணாலாம் சொல்லாதீங்க, பிரஜன்னே கூப்பிடுங்க, பிரஜனை கூப்பிடுறது உங்களுக்கு எதாவது பிரச்சனையா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க. சரி பிரஜன் நம்ம இவர் வந்து சபரி பேசிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் ஒருத்தராக எழுந்து மாற்றி வந்து பேர் விட்டு சொல்கிறாங்க. சரியான ஒரு பாயிண்ட் வச்சாங்க, இவங்க சொல்லி ஒன்றதெல்லாம் வந்து உள்ளே செய்யலை, சொன்னது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சாண்ட்ரான் தனியாக விளையாட விடணும், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க பிரஜன், நீங்கள் அவங்க ஃப்ரீயாக விடுங்கன்ற மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க எல்லாருமே. துஷார் வந்து இன்றைக்கி தான் வாயை திறந்து பேசுகிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாப்புல. கேட்ட விஜய் சேதுபதி, பா என்னடா நீயா இவ்வளோ பேசுகிற, இப்படிலாம் நீ பேசுவியா, இவ்வளோ ஒரு பேச்சு பேசுவியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல. அதே அவர்கிட்டே சொல்லிட்டாப்புல, என்னப்பா துஷாரை நீ பயங்கரமாக பேசக்கூடிய ஆளாக இருக்கேப்பா, நீ இப்பயே பேசிடணும்ப்பான்ற மாதிரி பேசுகிறாப்புல. துஷாரை வந்து விஜய் சேதுபதி கேட்டாலும் நல்லா பேசிட்டு இருக்காப்புல. எனக்கு திவ்யா வந்து இப்படி பேசுகிறாங்க, ஒரு நிமிஷம் டைம் கேட்டால் கூட வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, பயங்கரமான ஆள் அவங்க, கத்தி பேசுகிறாங்க, அவங்களாம் லாய்க்கியில் கீக்கிலன்ற மாதிரி பேசி முடிக்கிறாப்புல. இந்த துஷார் நல்லா பேசுறதுக்கு காரணம் வந்து திவ்யா தான், திவ்யாவுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ண துஷாருன்றாப்புல. திவ்யா வந்து நிற்கிறாங்க, விஜய் சேதுபதி கேட்குறாப்புல, என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, என்ன சார் என்கிட்டே பேசுகிறீங்க உங்ககிட்ட தான்மா, உன்னி தானே திவ்யா, உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், என்ன சொல்லு, ஏன் புரியலையா கேட்கலையா அப்படின்னும் போது, இல்லை சார் நான் வேறு யோசிச்சுட்டு இருந்தேன். வேறு என்ன யோசிச்சிங்க? அதை பற்றி யோசித்தேன். இல்லை அதை பற்றி வேறு என்ன யோசிச்சிங்க? என்ன உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீங்கள் ஏன் அப்படி கவனிக்காமல் இருக்கீங்க அப்படின்ட்டு, சரி சொல்லுங்கள் நீங்கள் என்ன யோசிச்சிங்க சொல்லுங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து திவ்யாவை கார்னர் பண்ணிட்டாப்புல. சப்ஜெயை கூப்பிட்டு விஜய் சேதுபதி என்ன சொன்னாப்புல, உங்களால் உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது எஃப்ஜே, பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. இதில் வந்து அரோரா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கீங்களா, யாருன்னா அரோரா இருக்கீங்க, அரோரா உங்களை கண்டுபிடிச்சிட்டு அரோரா இங்கே தான் இருக்கீங்களா பிக் பாஸில் தான் அப்படின்னு நம்ம பேசுறது கலாச்சி விட்டாப்புல. ஏன்னா அரோராவோட தாக்கம் எதுவுமே இல்லைன்றதை வந்து இங்கே சுட்டி காட்டுறாப்புல. அப்புறம் கம்ரு நீங்கள் பேசுங்க, அப்புறம் அரோரா பேச சொல்லி கம்ரு வந்து இன்றைக்கும் நல்லா அழகாக பேசியிருக்கிறாப்புல. அழகாக வந்து கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாப்புல, கம்ரு சூப்பராக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னும் போது திவாகர் இருக்க திவாகர் சொன்ன திவாகர் அலறாப்புல. திவாகர் அலறாதீங்க, ஏன் அலறீங்க, உடனே நீ கவுண்டர் ஸ்டெப் கொடுன்னு வளர்றீங்களா, கொஞ்சம் இருங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உச்சக்கட்டமாக கம்ரு என்ன பண்ணிட்டா, அப்புறம் பாரு இல்லாத இடத்த வந்து திவ்யா ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே பாரு என்னடா சொல்கிற, என்ன சொன்ன அப்படியே பார்க்குறாங்க. அது பாரு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்லேயே பண்ணல, கம்ரு நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பாருவை கொலை சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டுருக்காப்புல. கம்ருக்கு ஒரே சிரிப்பு தாங்கல, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரம்யா வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ஃபினாயில் ஊற்றி கழுவணும்னு வந்தவங்க ஃபினாயில் ஊற்றி கழுவலைங்க, அவங்க நாத்தாச்சு போய் கிடக்குறாங்க நம்ம சொல்லிட்டாப்புல. பாரு நீங்கள் ஒரு டைலாக் சொன்னீங்களே, அது டைலாக் சொல்லுங்கள், என்ன பற்றினா வந்து ஒரு மேட்ரு வந்து திவ்யா வந்து பேசியிருப்பாங்க. அப்போ வந்து பேசியிருந்தாங்க என்னன்னா, எங்கள் அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் அவங்க டீல் பண்ணிக்கிறேன், எனக்கு அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் பேசிக்கிறேன் நம்ம சொல்லியிருப்பாங்க. நான் அவட மெச்சூர்டு உமன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டைலாக் இங்கே ரிப்பீட் பண்ண சொல்கிறேன். அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. ரிப்பீட் பண்ண முடிச்சதுமே பாருவை விஜய் சேதுபதி அவர்கள் மிகவும் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு அடல்ட் ஆள் இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், இது என்னுடைய பார்வைன்ற மாதிரி சொல்கிறாப்புல. பிரச்சனை கூப்பிட்டு விஜய் சேதுபதி, அது என்ன ஆம்பளையாக இருந்தா, ஆம்பளை தைரியம் இருந்தா எதனா ஆம்பளைக்கு மட்டும் தைரியம் வரும், பொம்பளைக்கு தைரியம் வரதா, என்ன மாதிரி வார்த்தை இது, இந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது பிரஜன் அப்படின்ற மாதிரி அவரையும் வான் பண்ணுறாப்புல விஜய் சேதுபதி. இந்த கேப்பில் பாரு அவர்கள் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா
நடுவில் என்ன பண்ணுறாப்புல கமருதீன், அவங்க திவ்யா என் கூட வந்து ஒர்க் பண்ணவங்க அப்படின்ட்டாப்புல. தடார்னு பாரு, என்னது அப்போ அவங்க இவங்க தானா அப்படின்ற மாதிரி இவங்க ஷேக் ஆயிடுச்சு. உடனே அவங்க ஹிட் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி இதுவாகிட்டாங்க. அதை பிரேக் விட்டோடனே பிரேக்கில் வந்து கிட்டத்தட்ட கமருக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னடா என்ன சொல்கிறேன்ற மாதிரி அவரும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாப்புல. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை அவங்க தான் இவங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை அது மட்டும் தான் ப்ராங்க்கா, இல்லை நீ இப்போ பண்ணுறதும் ப்ராங்க்கா, என் கூட பேசுறதெல்லாம் ப்ராங்க்னு சொல்லிட்டு போயிடுவியான்ற மாதிரி கேட்குறாங்க. ஏய் அது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கமுரு தட்டிட்டு போகிறாப்புல. இந்த வாரத்தோட ஆட்டத்தை பார்த்துட்டோம், எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வாரத்தில் யார் வந்து இந்த வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒருத்தராக ஃபில்டர் பண்ணி கடைசி ஒரு 6 பேர் நிறுத்தி, இந்த வாரம் துஷார் அப்படின்றாரு. துஷார் அவுட்டு, அவ்வளோதான். இப்போ துஷார் போச்சுன்னே ஒரு ஃபோக்கஸை திரும்ப காமிக்கிறாங்க. அரோரா மூஞ்சி அரோரா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அரோரா வந்து என்னத்துக்காக அழுகுறாங்கன்னு தெரியல. அது துஷார் போகிறாருமே வந்து அழுகுறாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுவாகுது இல்லையா. பிக் பாஸ் வந்து தம்பி துஷாரே முடிஞ்சு போச்சு நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. வெளில வந்து துஷார் ஒரு டான்ஸ் ஆட்டோன்னு போப்பா, ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிப்பான்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஃப்ரேமை கொடுத்து அவர் ஒரு டான்ஸ் ஒன்று பாரா, சிக்கு 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 எஃப்ஜே வந்து அப்படியே ஒரு பீட் பாக்ஸ் மாதிரி போட்டு இவர் ஷெப் ஒன்று போட்டு அப்படின்றாப்புல. சரி ஓகேப்பா முடிஞ்சுப்பா, நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது திருப்பியும் அழுகுறாங்க. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அழுகுறாடா பார்த்துட்டு போடா துஷாரே, ஒன்றும் இல்லை ஐ டேக் கேர் திஸ் மேக்கோ அப்படின்றாப்புல. சரி ஓகேன்ட்டு எல்லோரும் காமிச்சு 1 2 3 ஊ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளில வராப்புல துஷார். துஷார் உள்ளே வந்தோடனே வந்து விஜய் சேதுபதி, என்னப்பா உஷாரானா துஷார் அப்படின்னு சொல்லிட்டு வர இருக்கிறாப்புல. துஷார் இங்கே வந்து நான் செஞ்ச தப்பை யாருமே பண்ணக்கூடாது சார், இவ்வளோ நேரம் பேசாமல் இப்போ தான் பேசுகிறேன், அந்த மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. சூப்பர்ப்பா துஷார் சூப்பர்யா, அதே மாதிரி உள்ள போய் சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு. எல்லா மக்களே அப்படி சௌக்கியமான்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாமே இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்து தான் எனக்கு இங்கே நிற்கிறேன். நீங்கள் எல்லோரும் நான் ஒரு பாடம், நீங்கள் எல்லாருமே வந்து என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் உஷாராக இருங்க அப்படின்ட்டு அப்படி துஷார் சொல்கிறாப்புல. துஷார் சூப்பர் யானின்னு சொல்லிட்டு வா எனக்கு ஒரு ஸ்டெப்பை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சக் சக் சிக் சிக் டிஷ்ன்றாரு. வாங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து துஷாரை கூட்டின்னு போகிறாப்புல. துஷார் வந்து போகிற போக்கில் ஒன்று சொன்னா போல, ஆமாம் மக்களே, அதாவது அரோராக்கும் எனக்கும் ஏதோ ஒரு இருக்குன்றீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். அவன் வாய்தாப்பா பிரச்சனை, போப்பான்னு சொல்லிட்டாப்புல. இவர் போயிட்டாப்புல. பிக் பாஸ் ஹவுஸில் காட்டுறாங்க. அப்போ ஆறு வந்து ஒரு கேமரா நின்று பயங்கரமாக அழுகுறாங்க. கமரை பற்றி நினச்சி அழுகுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு அழும்போது வந்து நம்மளுக்கே ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி 2 பேரை அழ வச்சிட்டாப்புல. துஷார் பண்ணல அரோரா அழுதாங்க. கமரு இருக்கும் போதே வந்து பாரு அழுகுறாங்க. எதுக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஷோ இன்னையோட முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.